உங்களின் இல்லங்களையும் வாழ்வையும் இனிதே ஒளிமயமாக்கிட GT ராயலின் தீப்பெட்டிகள். தரமானது, பாதுகாப்பானது. மகாராஷ்டிரா மாநிலத்தின் பிரஹன், மும்பை மாநகராட்சி உள்ளிட்ட உள்ளாட்சி தேர்தல்கள் முடிவடைந்துள்ள நிலையில் வாக்குப்பதிவில் பயன்படுத்தப்பட்ட மையினை சுற்றி பெரிய அரசியல் சர்ச்சை வெடித்துள்ளது. மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தலின் பொழுது வாக்காளர்களின் விரல்களில் வைக்கப்படும் அழியாத மையிற்கு பதிலாக எளிதில் அழியக்கூடிய மார்க்கர் பேனாக்கள் பயன்படுத்தப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. அதை சுட்டிக்காட்டி தேர்தல் ஆணையம் குடிமக்களை ஏமாற்றி வருவதாகவும் ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கை இதன் மூலம் தகர்ந்துள்ளதாகவும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் வாக்கு திருட்டு என்பது ஒரு தேச விரோத செயல் என்றும் அவர் சாடியுள்ளார். ராகுல் காந்தியின் இந்த குற்றச்சாட்டிற்கு பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் ஷஷாக் பூனாவாலா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ராகுல் காந்தியை பரம்பரை திருடன் என்று விமர்சித்துள்ள அவர், தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்பே ராகுல் காந்தி தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார் என்றும் அதற்காகவே இப்பொழுது இத்தகைய பொய் பிரச்சாரங்களை செய்கிறார் என்றும் சாடியுள்ளார். ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள மாநில தேர்தல் ஆணையர் தினேஷ் வாக்மரே, உள்ளாட்சி தேர்தல்களில் மார்க்கர் பேனாக்களின் பயன்பாடு புதியது அல்ல என்றும் அதில் உள்ள மை அழியாத தன்மை கொண்டது என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார்.